கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த அம்மாக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி அவங்க இறந்துட்டாங்கன்னா அதெல்லாம் பர்சனலாக இருக்கும். அந்த பிரச்சனை அவங்களுக்கும் இன்னும் நியாயமாக தெரியுமே அப்படின்ட்டு எனக்கு என்னன்னா, இந்த சிச்சுவேஷனை வந்து அந்த பொண்ணு கிரியேட் பண்ணல, இந்த பொண்ணு தான் ஆரம்பிச்சு. இந்த பொண்ணு வந்து நான் நினச்சா இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக இது பிள்ளைங்கள தனியாக உட்காந்து காமிப்பேன்னு சொன்ன பொண்ணு, அவள் சொன்ன சிச்சுவேஷனே தான் அவளுக்கு சேலஞ்சாக கொடுத்துருப்பான். அண்ட் ஸோ அந்த ஐடியாவில் தான் அதை பண்ணது. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு மானத்தோட ட்ரெஸ்ஸோட அருமையாக புரிய வைக்கணும் அப்படிலாம் அந்த ஐடியாவெல்லாம் எதுவுமே பண்ணல. அந்த ஐடியாவை பற்றி படம் பேசவே இல்லை. படம் பேச நினச்சதுலாம் டெக்னாலஜி அப்யூஸ், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அதோட அளவு என்ன? ஃப்ரீடம்னா நம்ம தான் நமக்கு நிர்ணயிச்சுக்கணும் அதோட அளவு என்னன்ட்டு. இன்னொருத்தர் நமக்கு சொன்னால் தப்பது, நம்மளும் இன்னொருத்தர் சொல்ல முடியாது. நமக்குன்னு சொந்தமாக இருக்கணும். இதுதான் அளவு, இதுக்கு மேலே போனோம்னா நமக்கும் ஒரு எத்திக்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கு மேலே அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்ன்னு இருக்குது, கேட்குற விதத்தில் இருக்குது. அது மாதிரி நம்மளே நமக்கு வரையறதுக்கு வேண்டிய ஃப்ரீடத்தை பற்றி தான் பேசுச்சு இந்த படம். அதே மாதிரி அம்மா செத்துது அந்த மாதிரி சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப கிளீஷாக தெரிஞ்சது. ஏன்னா இன்னைக்கு வந்து இது சின்ன விஷயம் தானே, இதுக்காக கோவப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிற சின்ன விஷயம் தான் வேணும்னு நினச்சோம். நமக்கு தான் சின்ன விஷயமா தெரியணும், வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கணும். இப்போ நீங்கள் அந்த உண்மை போல் ஒருவன் படம் பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து டெரரிஸ்ட் எல்லாம் தனியாக இழுத்து வச்சு காலி பண்ணுவார். அவங்க ஒய்ஃபுக்கு எதுவும் இருக்காது, வீட்டில் எதுவும் பிரச்சனை கிடையாது. டெய்லி ட்ரெயினில் போகும்போது கூட பார்த்த ஒரு பேசஞ்சருக்கு பாம் அட்டாக்ல அவன் செத்துட்டான். அந்த கோவம் தான் இருக்கும். ஸோ அது ஒரு காமன் மேனோட கோவம் அப்படி தான் இருக்கணுமே தவிர பர்சனலாக இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. இன்னொன்று, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த கண்டென்ட்டும் சின்னது கிடையாது. அந்த பொண்ணுக்கு எக்ஸாம் பெரிய விஷயம்னு அவள் சொல்கிறா, அது உண்மைதான். நம்ம ஊர் மாதிரி கிடையாது. இப்போ இன்னும் ரிமோட் ஏரியாஸில் எப்படி இருக்குன்னா, வயசுக்கு வந்துட்டா படிப்பு நிறுத்திடுறதும், வெறும் அந்த மானியம் கிடைக்குது, சோறு கிடைக்குதுன்றதுக்காக தான் பொண்ணுங்களை இன்னும் 12வது வரைக்கும் அனுப்புகிற ஊர்லாம் இருக்குது. 12 வரைக்கும் படிச்சிருந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இவ்வளோ ஊக்கத்தொகை, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்றனால படிக்க வைக்கிறவங்கலாம் இருக்காங்க ஊரில். ஸோ அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம், இப்போது 8வது படிக்கும் போதோ பெரிய மனுஷன் ஆகுறாங்கன்னா அப்போவே நிறுத்துகிற ஊர் இருக்குது இன்னமும். அப்போ 10வது வரைக்கும் வர்றது பெரிய விஷயம், 12 வர்றது இன்னும் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் ஒரு வருஷம் படிக்கணும்னு பேஷனேட்டாக படிக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு ஒரு வருஷத்தை சம்பாதிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். இன்னும் நிறைய ஊரில் வந்து ஒரு முறைப்பையன் இருப்பான் தாலி கட்டுறதுக்கு ரெடி, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படியே வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சிடலாமான்ற மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்குது. அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு வருஷம் வந்து பெரிய விஷயம். ஸோ அப்படி தான் மீன் பண்ணுமே தவிர, ஏன்னா தெலுங்குல ரிலீஸ் பண்ணுவோம் அந்த படம். அங்கே வந்து சார் ஒரே ஒரு விஷயம் சார், நான் டப்பிங்கில் வேணா அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு போட்டுக்குவான்னு கேட்டார். அப்படியா, தெலுங்குல அப்போ தான் மஞ்சி ஃபிலிம் ஆகும் சார்னாரு. சரி, அது பிடிக்கல, இருந்தாலுமே என்னை கேட்கல. அவங்க தெலுங்குல பார்த்தீங்கன்னா அம்மா இறந்துருப்பாங்க. ஸோ ரீஜனல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்யூ எனக்கு இங்கே தோணுச்சு அது. ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னா ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்க எக்ஸாமில் ஃபெயில் ஆனோன்னா? அதெல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக இருக்கும். சிலருக்கு வெளியேருந்து பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஏன்னா நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, இந்த ப்ராங்க் பண்ணுறவங்களையும் வந்து யாரும் BMW நிறுத்துறது கிடையாது, யாரும் பிளேசர் போட்டு வரவனை நிறுத்துறது கிடையாது. இவன் கொஞ்சம் வீக்காக இருக்கான், தலை கூட சீவில், இவன் லுங்கி கேட்டிருக்கான், இவனுக்கு என்ன பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்க போகுது, இவனுக்கு என்ன அவசரமாக வேலை இருந்துற போகுது, இவனை நோண்டுவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க. அந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து தப்பு. அதுதான் சொல்லணும்னு நினச்சோம். அதனால தான் அவங்க கோவத்தை இதுக்காக கோவப்பட்டாங்கன்ற மாதிரி ஒரு காரணம் வச்சு கோவப்பட வச்சேன். நான் வந்து FTITல ஆடியோகிராஃபி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன். இந்த படத்தோட ஆடியோ ஒர்க்லாம் நீங்கள் லைவ் சவுண்ட் பண்ணதான் ஒரு இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அது எந்த மாதிரி இதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சார்? எப்படி அதை பண்ணீங்க? எந்தெந்த சீன்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு?
இல்லை படம் ஃபுல்லாகவே சிங் சவுண்டில் தான் பண்ணோம். ரெயின் எஃபெக்ட் மட்டும் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து பக்கத்துலேயே மோட்டர் இருக்கும், அந்த மோட்டரோட சவுண்ட் கேட்டே இருக்கும். ஓஸ் வச்சு அடிப்பாங்க, அது முனையில் பிடிச்சி அடிச்சோன்னா அதோட சவுண்டு வரும். கேமராக்கு தார்பாய் போட்டு மூடி இருப்போம், அது ரெயின் விழும்போது தார்பாயில் விழுற சவுண்டு கேட்கும். லேபிள் செட் பண்ண முடியாது, நனைஞ்சிரும், பூம் பிடிக்க முடியாது. ஸோ ரெயின் எஃபெக்ட் மட்டும் நாங்கள் அங்கேயே வைல்ட் ட்ராக் எடுத்தோம். வித்தவுட் ரெயின் டப்பிங்கை திரும்ப பண்ணோம். வெறும் வாட்டர் கேனில் அவங்களுக்கு தண்டையில் தண்ணியை ஊற்றி முகத்து மேலே தண்ணி ஓடிட்டே இருக்கும்போது பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேச வச்சு வைல்ட் ட்ராக் எடுத்தோம் அங்கேயே. மற்றது எல்லாமே வந்து சிங் சவுண்டு தான். படம் ஃபுல்லாகவே சிங் சவுண்டில் தான் பண்ணோம். அதுக்கு என்ன எக்யூப்மெண்ட் அந்த டீட்டெயில் தெரில, அது ஒரு ரெக்க மாதிரிலாம் இருக்கும், அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தெரில. பட் சிங் சவுண்ட் தான் பண்ணோம். சம்பத் ஆழ்வார்னு ஒருத்தர் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அவுட்டோர் சீன்ஸ் அதுக்குமே எல்லாத்துக்குமே சிங் சவுண்ட் தான். எங்கேயுமே டப் பண்ணல. அந்த ரெயின் எஃபெக்ட்ல மட்டும், அதுவும் டப்பிங் கிடையாது, அங்கேயே வைல்ட் ட்ராக் எடுத்தோம். இண்டோர் சீனுமே சில அந்த ஒரு பேப்பர் இது ப்ரெஸ் பண்ணுவாங்க, அந்த சவுண்ட் கூட கேட்குமே, அதுவுமே லைவ் சவுண்ட் ரொம்ப அந்த அளவுக்கு. எந்த பேப்பர் சவுண்ட்? ஒரு சீன்ல வந்து அவங்க டோர்ல பின்னாடி சாஞ்சு உட்காந்துருப்பாங்க, சைட்ல ஒரு நோட்டீஸ் மாதிரி தான் ஒன்று. ஆமா எல்லாமே சிங் சவுண்ட் தான். நீங்க கதவுல ஒட்டியிருப்பாங்க, அதை தரையில ஒட்டியிருப்பாங்க மைக். ஸ்விம்மிங் பூல்ல பிராங்க் நடக்கும்ல, இந்த ஸ்விம்மிங் பூல்லையும் சுத்தி மைக் ஒட்டியிருந்தாங்க. அப்படிதான் ஷூட் பண்ணும், அப்படிதான் எடுப்பாங்க சிங் சவுண்ட். நீங்க ஃபாலியை மட்டும் அங்கங்க ஃபாலி எடுத்திருப்பாங்க, டப்பிங்கா எதுவும் பண்ணல. ஃபாலின்றது வந்து சில இடங்களில் ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து, இப்போ நான் நடக்கிறேன் ஸ்டெடி கேம்ல என்னை ஃபாலோ பண்ணிட்டு 4 பேர் நடக்கிறாங்கன்னா அவங்க ஃபுட் ஸ்டெப்ஸும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். ஸ்டெடி கேம் ஆப்ரேட்டரோடதும் முடிஞ்ச அளவுக்கு நுனிக்காலில் தான் நடந்திருப்பாங்க. இருந்தாலுமே கூட ஒரு பாயிண்ட்ல, ஏன்னா ஆர்டிஸ்டோட ஸ்பீடு ரேண்டமாக தான் இருக்கும். என்னதான் நீங்கள் கோரியோகிராஃப் பண்ணாலுமே கூட அங்கே அவங்க பிஹேவ் பண்ணணும் போது டக்குன்னு கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரியாக்ட் பண்ண அந்த ஜெர்க்கு ரிஃப்ளெக்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வெயிட்டு போட்டுருவோம் காலில். ஸோ அந்த சவுண்டு தெரியும். ரிக்ஸ் இருக்குல்ல உடம்புல கேமரா மாட்டிருக்கும், அந்த ஃப்ரிக்ஷன் சவுண்டு அதெல்லாம் கேட்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப மூமெண்ட் இருக்கிற இடம், என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாத இடம், அங்கே பின்ட்ராப் சைலன்ஸ் இருக்கிற இடத்துல இது நடக்குதுன்ற பட்சத்தில் அந்த இடம் வந்து ஃபாலியில் ஃபுட் ஸ்டெப்ஸ் போட்டிருக்கோம். பேசும்போது நிறைய உள்ள இண்டோர் அவுட்டோரில் இருக்கிற போது அந்த ஃபுட் ஸ்டெப்போட ஓவர்லாப் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது ரோடு ஆம்பியன்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்போம். ஆட் பண்ணும்போது அது இந்த டெசிபிளில் அதுவும் வந்துடும். ஸோ இதை மர்ஜ் ஆகிடும், தெரியாது உங்களுக்கு. அப்படிதான் ஷூட் பண்ணுவோம். தேங்க்ஸ். நான் எஃப்டிஐடி ஸ்டூடெண்ட். நான் வந்து இந்த படம் பார்க்கல, பட் நான் ஸ்னீக் பிக் நான் நோட் பண்ணேன் ஒன்று. இந்த பொண்ணு வந்து நியூடாக போகும்போது ஒரு மிரர் வச்சு போவாங்க. ஸோ நீங்கள் அந்த சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக அது ஒரு ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்கலாமேன்னு எனக்கு தோணுது. ஸோ அது எப்படி? இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தோணுச்சு. கமெண்ட்லாம் பார்த்தீங்களா? கமெண்ட்லாம் இல்லை, நான் கமெண்ட்ஸ் பார்க்கல. அது வந்து நான் படத்துலேயே ஒரு லைன் இருக்கும், நீ பார்ப்பதெல்லாம் உன்னை தானான்ட்டு. நீங்கள் இப்போ இந்த படத்தை எப்படி பார்க்கணுன்ற பார்வையை செட் பண்ணணும்னு முடிவு பண்ணணும். இல்லைன்னா ஈஸியாக வந்து இந்த படம் நியூடிட்டின்றது வந்து ஒரு விஷயமாவே காட்டாமல் ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம். படம் பார்த்ததுக்கப்புறம் அதை போட்டு தான் பேசியிருப்பாங்க. படம் பார்க்கும்போது அவ்வளோ ஷாக் வேல்யூ இருக்கும், அவ்வளோ கிராஃபிக்கலாக இருக்குது, அவ்வளோ எக்ஸ்பிளிசிட்டாக இருக்குன்னும் போது படத்துக்குள்ளே பேசின விஷயமோ, இப்போ சிங் சவுண்ட் பற்றி கேட்குறாரு இதுவோ, ஏன் வந்து அந்த அங்கேலி டாக்குமெண்ட்ரி பற்றி உள்ளே பேசுகிற கண்டென்ட் எல்லாத்தையுமே விட்டுட்டு பயங்கரமாக இது ஓவர் ஷேடோ பண்ணும். இது எதிர்பார்த்தது தான். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு 40 minutes இப்படி தான் இருக்க போகுதுன்னா பயம் வரும். இல்லை, ஆமாங்க சார், கண்டிப்பாக ஃபெமினிஸ்ட் எல்லாமே உங்களே ஆன்டி இண்டியன் சொல்லுவாங்க. ஆன்டி இண்டியனா? இல்லை, இந்த மாதிரி ஆக்சுவலாக ஃபெமினிஸ்ட் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்லை, அந்த ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் வந்து என்னோட இன்கேப்பபிலிட்டி தான். நான் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம அந்த சீன் நல்லா இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக பண்ணுவோம். அதுக்காக ஒரு டைலாக் சேர்ப்போம், ஒரு சின்னதாக ஒரு இந்த இடத்துல இப்படி பேசி பார்க்கலாம், ஒரு ரிலீஃபாக இருக்கும்னு நினச்சி பண்ணுவோம். அப்படிதான் அம்மாவும் பொண்ணும், நீ படம் பார்க்கறதுனால உங்களுக்கு தெரியாது, அம்மாவும் பொண்ணும் பேசுகிற இடத்துல எதுக்கு எடுத்தாலும் ஃபெமினிசம் வர பேசுகிறேன்னு அம்மா ஒரு இடத்துல ஒரு ஃப்ளோவில் சொல்லுவாங்க. சொல்லும் போது அந்த மொமெண்ட்லேருந்து ஆடியன்ஸ் பிடிச்சிக்கிட்டாங்க. ஓகே, அப்போ இந்த கேரக்டர் வந்து எதுக்கு எடுத்தாலும் ஃபெமினிசம் பேசுகிற பொண்ணு, ஸோ அந்த பொண்ணு ஃபெமினிஸ்ட். அப்போ அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபெமினிஸ்ட் இந்த படத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறா, இந்த சிச்சுவேஷனை எப்படி அப்ரோச் பண்ணுறா அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்லேயே சில பெண்கள் படம் பார்த்தாங்க. ஸோ ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் படத்துக்கு அப்படி தான் வந்துச்சு. நினச்சிங்கன்னா நான் இப்போ ரிக்ரெட் பண்ணுறது என்னன்னா, அந்த டைலாக்கை அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம் போல, அது வேற பெர்ஸ்பெக்டிவும் ஓப்பன் பண்ணி விட்டுருச்சுன்னா. அண்ட் ஸ்னீக் பிக் அந்த கண்ணாடி விஷயம் வந்து அதுதான். நம்ம நீங்கள் வந்து உங்களை யாரும் பார்க்குறாங்களான்னு பார்த்துக்கிட்டே தான் இதை பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்கணும்னாவே
நீங்களே அதில் தெரியும் போது பார்க்குறீங்களான்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்கட்டும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து அந்த சூழ்நிலையில் ஆக்கப்படும் போது ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறி இருக்கணும். இப்போ அந்த பொண்ணே விருப்பப்பட்டு ப்ரோவோக் பண்ணுற மாதிரி க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி தன்னோட உடம்ப ஷோ ஆஃப் பண்ணுறான்னா பார்க்குற விதம் இருக்குல்ல, அந்த விதமும் ஒரு வேற யாரோ ஒரு ஆள் அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை கொடுக்கும்போது மூணாவது ஆளாக பார்க்குற விதம் இருக்குல்ல, அந்த 2 விதமும் மாறணும். மாறலைன்னா இங்கே திருட்டுத்தனமாக நெட்டில் வீடியோ எடுத்து விடுறதுக்கும் தானாக படத்தில் நடிக்கிறதுக்குமே வித்தியாசம் தெரியாமல் எல்லாரையும் தப்பாக பேசுறது நடக்கும். அது நடக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த படம் இந்த பொண்ணு நடிச்சிருக்கிறது ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்து பண்ணது அது. அதனால மட்டும்தான் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆன பிறகு அது வரைக்கும் ஸ்லட் ஷேம் பண்ணி அந்த பொண்ணை வந்து காசுக்காக என்ன பண்ணுவோம் அதெல்லாம் பேசினது எல்லாமே கடைசியில் ரிலீஸ்க்கே அந்த பொண்ணு காசு கொடுத்துருக்குன்றது வரைக்கும் தெரிஞ்சு அந்த பொண்ணு டீசரையும் ட்ரெய்லரையும் பார்த்துட்டு இது ஒரு அடல்ட் படம், ஒரு செக்ஸ் படம்லாம் நினச்சிட்டு வந்து பார்த்த எல்லாரையும் வந்து கொஞ்சம் மூஞ்சிலே பலான அரைஞ்சி அனுப்பியிருக்கு இந்த படம். அதனால தான் ஒரு சைலன்ஸ் இருந்துச்சு தேட்டரில் படம் பார்க்கும்போது. ஸோ அந்த வகையில் என்ன அர்த்தத்தில் இந்த படம் பண்ணணும்னு நினச்சோமோ, ஆடைன்ற டைட்டில் ஏன் வச்சோம், ஏன் நியூடிட்டியை வந்து பிகினிங்கில் ப்ரொமோட் பண்ணும்போது அதில் இருந்துச்சோ அதுக்கான ரிசல்ட்டு நீங்கள் சொன்னது தான். அந்த கண்ணாடி மூலமாக என்ன ட்ரை பண்ண நினச்சோமோ மொத்த படமுமே அதை பண்ணிடுச்சு. என் பேர் ராஜா சுப்ரமணியன், NFTC. ஒரு டைம்ல வந்து பாக்யராஜ் படம் வந்து முந்தானை முடிச்சு தம்பி, அதில் வந்து ஒரு தாய்ப்பால் கொடுக்குற சீன் அப்படியே அது பெரிய விமர்சனமாக இருந்துச்சு. அதேமாரி இப்போ வந்து நீங்கள் சேலஞ்சாக எடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தது பார்த்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் அந்த சீனில் வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து லைட்டிங் மட்டுமே பேசிடுவோம். மேம் வந்து அந்த மாதிரி காட்டும்போது அந்த லைட்டிங் மட்டும் அது வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே அந்த லைட்டிங் சீன் மைண்ட் மோடில் தான் பண்ணீங்களா, இல்லை வேறு ஏதாவது இதோட திங்கிங் பண்ணிட்டு அப்புறம் லைட்டிங் செட் பண்ணி? ஏன்னா அது ரொம்ப ஒரு வித்தியாசமான திங். ஏன்னா ஆடியன்ஸுக்கு கம்பல்சரி புரிய வைக்கணும். அதற்கு நீங்கள் லைட்டிங் இல்லை நீங்கள் கேட்குறது புரியுது. படத்தில் நீங்கள் பார்த்த எல்லா விஷயங்களுமே முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணதான். சில இடங்கள் வந்து அங்கே போகும்போது எங்களுக்கே தெரியும், நம்ம என்னதான் ஸ்டோரி போர்ட் பண்ணிட்டாலுமே கூட அங்கே போய் எடுக்கும்போது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு தான் எடுக்கிறோம். ஒரு பொண்ணு எழுந்து ஓடும் போது கேமராவில் தெரிஞ்சிடக்கூடாதுன்றக்கு இப்படி ஓவர்லாப்லேயே எப்படி ஓட முடியும். சில இடங்கள்ல ஃப்ளூயிடாக கேமரா இருக்கணும்னா இருந்தாகணும். அவங்க ஆர்டிஸ்டாக அவங்க பிஹேவ் பண்ணணும்னா பிஹேவ் பண்ணி தான் ஆகணும். நம்ம லிமிட் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த படத்தில் எங்கேயுமே பாயிண்ட் ஆஃப் வியூனே ஒன்று இருக்காது. பாயிண்ட் ஆஃப் வியூ ஆங்கிளே கிடையாது. நிறைய படங்கள்ல இருக்கும் நம்ம கண்ணு தான் கேமராவாக இருக்கும், மெயின் கேரக்டரோட கண்ணா. அவள் தேடும் போது கேமரா மூலமாகவே தேடாது. அந்த மாதிரி ஒரு ஷாட்டு கூட இருக்காது. ஏன்னா அந்த ஒரு ஷாட் உள்ள வந்துச்சுன்னா ஈஸியாக படத்தையே ஏமாற்றிடலாம். எக்கச்சக்க இடத்துல எங்கெங்கெல்லாம் தப்பிக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் பாயிண்ட் ஆஃப் வியூ போயிடலாம். போவே இல்லை. அது சினிமாட்டோகிராஃபர் தெளிவாக சொல்லிட்டாரு, சீட் ஷாட். அந்த ஷாட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்டுன்றது வந்து ஏமாத்துறதுக்கு பண்ணுற ஷாட். அந்த ஷாட்டே இருக்கக்கூடாது படத்தில். நான் அதை தான் பெருசாக நம்பிட்டு இருந்தேன், அந்த மாதிரி வச்சு தான் போகணுன்ட்டு. அதுக்கு அது சேலஞ்சுனா நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் ஹைலைட்ஸ் ஷிலோட்ஸ் யூஸ் பண்ணதோ, சுற்றி கண்ணாடியில் தான் இருக்கணும் பில்டிங். அப்போ தான் அவங்க ஷேடோவாக தெரிவாங்க. பேக்கில் லைட் பண்ணலாம், அப்புறம் சன்ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணலாம், ஷாலோ டெப்த் யூஸ் பண்ணலாம், ஆஃப் லைட் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி லைட் பிளே வந்து முக்கியமான விஷயமா இருந்துச்சு படத்தில். அண்ட் அவங்களோட ஃபிசிக்கும் வந்து தப்பாயிடக்கூடாது. ஏன்னா அவங்க 6 கிலோ குறைச்சாங்க இதுக்கு. ஏன்னா அவங்க ஓடினாங்க, எழுந்து உட்காந்தாங்க. எங்கேயாவது ரொம்ப உடம்பு போட்ட மாதிரி தெரிஞ்சாலே கூட அங்கே கொஞ்சம் அது சதையாக தெரிஞ்சிடும். அந்த ஏஸ்தட்டிக்ஸ் போயிடும். அப்படி இருக்கிறது தப்புன்னு இல்லை, ஒரு பொண்ணு எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் சில எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் ஒரு டஃப்பான ஒரு ஷாட்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கிரேஸ்ஃபுல்லாக தெரியணுன்றதுக்காக சில விஷயங்களை அவங்கள உடம்ப டோன் டவுன் பண்ண வச்சோம். அண்ட் 0 மேக்கப் தான் படம் ஃபுல்லாக. ஸோ அவங்க அழுக்காக தெரியணும் தான் அவங்க அதெல்லாம் அவங்க சொல்லி புரிய வச்சோம். அவங்களும் ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, நான் த்ரெட்டிங் பண்ண மாட்டேன், ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சுக்க மாட்டேன், அப்புறம் நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவேன். கேரக்டராக நான் அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க கேரக்டரை ஃபுல்லாக அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் எதுவும் எங்களுக்கு ரொம்ப ஒரு பொண்ணாக இருக்கிறனால நான் பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதுறேன். பொண்ணுனா எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எழுதுறேன். ஒரு பொண்ணாக ஒரு காஸ்டியூம் டிசைனர் இருக்காங்க படத்தில். மெயின் ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து அவ்வளோ தெரியுது, அந்த சென்சிபிலிட்டிஸ் தெரியுது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கெஸ் கரெக்டாக இருந்துச்சு. இல்லைன்னா அந்த கேரக்டராகவே படம் ஃபுல்லாக இருந்து நம்ம நினச்சதும் கன்வே பண்ண வச்சிருக்க முடியாது. கண்டிப்பாக. தேங்க்யூ.
ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சார். தேங்க்யூ. படம் பார்க்குற முன்னுக்கு வந்திருக்கிற பேச்சு நிறையா இருந்துச்சு. அதனால என்னுடைய மகளை நான் கூப்பிட்டு போனேன். நான் மட்டும்தான் போனேன். ஓகே. ஆனால் படம் பார்த்த பிறகு ஏன்டா கூப்பிட்டு வரல கவனிச்சு. காரணம் இப்போ இருக்கக்கூடிய ஆடையினுடைய இது கொஞ்சம் தளர்ந்து இருக்குது எல்லாருக்குமே, பெண்களுக்கு. ஆனால் ஆடை எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத ஒரு காட்சியை மிக சிறப்பாக பண்ணி, அதே நேரத்தில் அந்த காட்சி விரசம் இல்லாமல் ஒரு சகோதரியாகவும் நம்மளுக்கான மகள் அது அந்த இடத்துல சிக்கிக்கிட்டாலே எந்த மாதிரி இருக்கும் உணர்வு அந்த விதத்தில் நீங்கள் ரொம்ப வெற்றி எடுத்து. தேங்க்யூ சார். இந்த பெர்ஸ்பெக்டிவ் வரணுன்றதுக்காக தான் சில சாக்ரிஃபைஸும் பண்ணோம். ஏன்னா இன்னைக்கு 2K கிட்ஸ்ன்னுவாங்களா, அவங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் இந்த ஃபிலிம் பிடிச்சிருக்கு, போன ஜென்ரேஷனுக்கு ஒரு பார்ட் ஆஃப் இந்த ஃபிலிம் பிடிச்சிருக்கு, லேடிஸ்க்கு ஒரு பர்டிகுலர் போர்ஷன் பிடிச்சிருக்கு. இதனால தான் இந்த போலரைஸ்டு ரிவ்யூவும் இருக்கு. யாருமே மனசார 5க்கு 5ன்னு சொல்லிக்க மாட்டாங்க எங்கேயுமே. ஏன்னா இன் பார்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏரியா பிடிக்கும். அது பர்பஸாக பண்ணது தான். ஏன்னா நான் ஆடை சுதந்திரம்ன்றது ஒரு பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ்ஸு போடுன்னு சொல்றதும் தப்பு, போடாதுன்னு சொல்றதும் தப்பு. அதே மாதிரி போல்டுன்றது இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போடுறது இல்லை, தான் விருப்பப்படுற ட்ரெஸ்ஸை போடுறதே போல்டுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த படத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவா இதெல்லாம் வெளியே தர்ற மாதிரி போடுறியே, நாங்களாம் கொடியில கூட வெளியே தர்ற மாதிரி போட மாட்டோம்னு சொல்ற அம்மாவுக்கும் நான் தான் எழுதினேன். கடைசியாக ஃப்ரீ த நிப்பிள் கேம்பெயின் பற்றி பேசுகிற பொண்ணுக்கும் நான் தான் எழுதினேன். அப்போல்லாம் ஃபெமினிஸ்டா ஆன்டி ஃபெமினிஸ்டா என்னை பார்த்தாங்க. பட் ஜெனின்னு ஒரு பொண்ணு இருக்கும், கூட படித்த பொண்ணு. ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ரெஸ்ஸில் அழகாக இருப்பாங்க, உனக்கு எந்த ட்ரெஸ் அழகாக இருக்கோ அதை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிற பொண்ணுக்கும் நான் தான் எழுதினேன். அப்படி பார்த்தா நான் ட்ரெஸ்ஸே போடலன்னா நான் அழகாக இருப்பேன்னு சொல்கிற காமினிக்கும் நான் தான் எழுதினேன். ஸோ அந்தந்த கேரக்டருக்குன்னு ஒரு ஆர்க் இருக்குது. அந்த கேரக்டராக தான் அவங்க படத்தில் பேச முடியும். திடீர்னு உள்ள பூந்து டேரக்டராக பேசிட்டு போயிட முடியாது, அமானுஷமாக தெரியும் அப்புறம். ஸோ இதில் என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதே நான் சொல்லணும்னு நினைக்கவே இல்லை. இதெல்லாம் ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைலுக்குமே தான் போடுற ட்ரெஸ் மேலே பார்வை மாறுது. அப்படின்னும் போது இப்போ உங்கள் பார்வை எப்படி இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த பார்வை வேறையா இருக்கு. அப்படின்னும் போது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் எடுத்தேன். இது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி போய் சேருது நம்ம சொல்ல வர்றது அப்படின்றதுக்காக தான் எடுத்தேன். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கு. நீங்கள் வீட்டுக்குள்ளே பேசுகிறாங்க, என் ஒய்ஃபு, என் தங்கச்சி, என் அம்மாக்கெல்லாம் நானே பயந்தேன். என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபர்ஸ்ட் லுக்கை போட்டேன், 10 நாள் ஆச்சு ரிப்ளை வர்றதுக்கு. மேதம்மானுக்கெல்லாம் மாஞ்சி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கே ஓப்பன் அப் ஆகிறதுக்கு அந்த ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு. அது இன்னைக்கு கொஞ்சம் டைல்யூட் ஆயிருக்கு. பொண்ணை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் டைல்யூட் ஆயிருக்குன்னு நம்புறேன் நான். ஆன்லைன் மீடியா பண்ணுற வேலை தான் இது. நாங்கள் ஒரு ஷார்ட் டீசரில் வந்துச்சு, தம்ப்நெயில் கூட நாங்கள் அப்படி தப்பாக்கல. இப்போ ஒரு பொண்ணு கெடுத்துட்டாங்கன்னு சொல்கிறது தான் என் படம்னு வச்சிங்களேன். எங்கே தொட்டாங்க, எத்தனை பேர் பண்ணாங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, அந்த மாதிரி கேட்டே சாவடிப்பாங்களா, அந்த மாதிரி கேட்டே சாவடிச்ச வீடியோஸ் தான் நிறையா இருக்கு. அதையும் மக்கள் பார்த்து தான் இருக்காங்க. ஒரு பொண்ணோ ஒரு டீமோ ஒன்று பண்ணுறோம், அதை பார்க்குற பார்வை, அதை வியாபாரமாக்க அவங்க பண்ணுறது. என்னையும் அவங்கள போல இன்டர்வியூ எடுத்துட்டு டெலிட்டட் சீன்ஸ்னு ஹெட்லைன் வச்சு விகடனில் விடுறாங்க. அதெல்லாம் இருக்குல்ல, இதுதான் நடக்குது. இது சினிமாவுக்கு இப்படி நடக்கும், நேரத்தில் எப்படி நடக்கும், இது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க, அதை பற்றிலாம் பேசுகிறாங்க. இன்னைக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் அப்படியே கமெண்ட்ஸில் மாறி இருக்கு பேசுகிற விதம், பார்க்குற பார்வைலாம். ஸோ அந்த வகையில் ஹாப்பி ரொம்ப. சார் பல லாங்குவேஜில் பார்த்துருக்கோம், பட் தமிழில் இந்த மாதிரி ஒன்று எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எப்படி இந்த ஐடியா ஃபஸ்ட்டு வந்தது? ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இருக்கா, இல்லை வித்தியாசமாக யோசிக்கலாம் பண்ணி? நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது மாட்டிருக்கீங்களா கேட்குறீங்களா? அப்படி இல்லை, நம்மளும் பல லாங்குவேஜில் பார்க்குறோம்ல. பொதுவாக ஒரு த்ரில்லர் எடுத்துக்கிட்டோம்னாவே ஒரு ட்ராப், இப்போ ஹாஸ்டல் மாதிரி ஃபிலிம்ஸ், சா மாதிரி படங்கள், அந்த மாதிரி படம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இடத்துல டெத்து தான் ட்ராப்பாக இருக்கும். நீ மாட்டிக்கிட்ட வெளியே இவ்வளோ நேரத்துக்குள்ளே போடலாம், நீ செத்துருவ, இல்லை உனக்கு க்ளூஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, இதை பண்ணு இல்லைன்னா கொண்டுருவேன். இந்த மாதிரி டெத்து தான் ட்ராப்பாக இருக்குது. கேஸ்டவே மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் சர்வைவல் தான் ட்ராப்பாக இருக்கும், உயிர் தான் ட்ராப்பாக இருக்கும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மானத்துக்கு எல்லாருக்குமே ஒரு டெஃபினேஷன் இருக்குது. மானம்னா என்னன்ட்டு, மானம்னு ஒரு பொண்ணு சொல்லும், அது கிடையாதுன்னு இன்னொரு பொண்ணு சொல்லும். நம்ம பசங்களை விட்டுருங்க, பொண்ணுக்கே ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணுக்கும் மாறும். மானம் பையனுக்கு இருக்கு, இல்லைன்னா மான நஷ்டவளுக்குன்னு ஏன் போடுறோம்? மானன்றது உடம்பு சம்மந்தப்பட்டது, ட்ரெஸ் சம்மந்தப்பட்டது இல்லை. நம்மளோட டிக்னிட்டின்றது நம்ம உணர்வு சம்மந்தப்பட்டது.
அதை ஒருத்தன் ஹர்ட் பண்ணுறான், அவனோட மரியாதையை டிஃபைம் பண்ணுறான்னு முதல் மான நஷ்டம் அவளுக்கு. பேர் கெட்டு போனாதான் மானம் கெட்டு போன மாதிரி அப்படிதான் இருக்கு. ஸோ உடம்புக்கோ ட்ரெஸ்ஸுக்கோ சம்மந்தப்படுத்தலை இந்த படம். நான் அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த படம் வந்து அந்த மாதிரி ஒரு மான பயத்தை வைக்கலாம். ஏன்னா இங்கேயும் இன்னொரு பிற்போக்கா இன்னொரு கருத்து இருக்கு. உயிரோட பெருசு மானம். மானம் தான் ரொம்ப முக்கியம், உயிர் அப்புறம்ன்றது இருக்குல்ல. அப்போ உயிரோட பெரிய விஷயமா நினைக்கிறது வந்து மானம் போது மானத்தை ட்ராப்பா இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். எவ்ரிடே லைஃப்லயே ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்னதா இருக்கும்ல. இப்போ முகத்துக்கு சோப் போடும் போது குழால தண்ணி வரலைன்னா ஒரு பயம் வரும், எப்படி வெளியே போய் மோட்டரை போட போறோன்னு. பப்ளிக் டாய்லெட்ல தாப்பால் இல்லாதப்போ முட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கும் போது ஒரு பயம் இருக்கு, அவனால திறந்துட போறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன எவ்ரிடே லைஃப்ல இருக்க பயம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பயம் வந்து எல்லாருக்குமே தியேட்டர்ல படம் பார்க்கும்போது கண்டிப்பா கனெக்ட் ஆகும். அப்போ இதுதான் எக்ஸ்ட்ரீம் எனக்கு தெரிஞ்சு. பயத்திலேயே வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு ட்ராப்னு தோணுச்சு. அதை நோக்கி ஆரம்பிச்ச கதை தான். ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சு மான பயமா ஒரு படம் பண்ணலாமே அப்படின்ட்டு. முன்னாடி படத்துல ஒரு 2 மியூசிக் டைரக்டர் வச்சு பண்ணியிருந்தாங்க, மேயாதமான். ஒரு இந்த ஐடியா அப்படி ஏன்னா மோஸ்ட்லி இல்ல நான் அதான் சொல்றேன். அந்த படம் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஓப்பனிங்கா இருக்கணும்னு நினைச்சுதான் மேயாதமான் ஆரம்பிச்சோம். கார்த்தி சுப்ராஜ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்க காரணமே நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைமர் மாதிரி ஒரு புது மியூசிக் டைரக்டர் கொண்டு இன்னும் 2-3 மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட சாங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தோம். தடம்னு ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டர், அப்புறம் அவர் அறிமுகமானாரு. இன்னும் 2-3 பேர்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ சந்தோஷ் நாராயணன் கேள்விப்பட்டு தான் நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்களா, அப்போ அந்த ஸ்கிரிப்டை நான் கேட்கணுமே, எனக்கு என்னெல்லாம் கேட்க மாட்டீங்களான்னு கேட்டாரு. ஸோ அவருக்கு மரியாதை நிமித்தமாக தான் அவருக்கு போய் காத்து சொன்னோம். அவருக்கு எதை வச்சு குடிப்பீங்கன்ற இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த ஒரே ஒரு டைலாக்காகவே இந்த படம் நான் நடத்துறேன்னு சொல்லிட்டு அப்படி உங்க விருப்பம் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்துறது தான் அப்படின்னா, பிரதீப்னு ஒரு சிங்கர் இருக்காரு. அவர் தான் பெஸ்ட் கம்போசர் இந்தியாவில எனக்கு தெரிஞ்சு. என்னோட படங்களே நிறைய பாடல்கள்லாம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட பேண்ட்லாம் இருக்கு. இந்த படத்துக்கு அந்த பேண்ட் சாங்ஸ்லாம் கொண்டாடலாம். ஏன்னா இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து படத்துக்குள்ள வரணும். அது பெரிய ஒரு வால் இருக்கு நடுவில். சினிமா வேற, இண்டிபெண்டன்ட் மியூசிக் வேற, அவனுக்குலாம் கமர்ஷியல் சினிமா வராது அப்படின்ட்டு. அதை உடைக்கணும்னா இந்த மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு ஊருக்கான ஒரு பேண்ட் இருக்கு, குளம்னு ஒரு பேண்ட் இருக்கு, ஸ்கிராட்னு ஒரு பேண்ட் இருக்கு, இப்போ தாய்குடம் பிரிட்ஜ் இதெல்லாம் இருக்குல்ல, மெட்ராஸ் கஃபே, அது மாதிரி அப்படின்னு சொல்லும் போது எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நம்ம நினைச்சதும் அதுதான், ஒரு புது வேவா ஒன்று வரணும் மியூசிக்கான்ட்டு. அப்போ அவர் சொன்னது தான். அண்ட் நானும் கம்போஸ் பண்ணுறேன், அப்போதான் நல்லா இருக்கும். ஸோ நான் சில பாட்டு போடுறேன், அவர் சில பாட்டு போட்டோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்கள் படத்தை முடிச்சுட்டு ஃபுட்டேஜ் காமிங்க, பிடிச்சிருந்துன்னா பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ அப்படி ஆரம்பிச்சுதான் அப்புறம் எஸ் மது, குத்து விளக்குன்னு எல்லாம் தங்கச்சி சாங் அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒரு ரகமாக வந்து நின்றுச்சு. பிரதீப்போட சாங்கும் என்ன நான் செய்வேன், அப்புறம் நீ மட்டும் போதும்னு 2 மெலோடி சாங் பண்ணியிருந்தேன். ஸோ அவரோட ஐடியா தான் பிரதீப் உள்ள வரணுன்ட்டு. ஆனால் வெளியே பார்க்கும்போது சந்தோஷ் நாராயண் அவர் தான் ஆரம்பிச்சிருப்பார் போல. அப்புறம் ஏதோ பிரச்சனை போல, இவரை வச்சு முடிச்சிட்டாங்க போலன்னு நினச்சாங்க. இல்லை இவரை வச்சு ஆரம்பிச்சு சரியா வராமல் அவரை வச்சு முடிச்சாங்க போல மாதிரிலாம் ஆயிடுச்சு. பட் உண்மையிலே 2 பேருமே விருப்பப்பட்டு ஆசையாக இழுத்து போட்டு தான் இந்த படத்தில் வேலை பார்த்தாங்க. இல்லைன்னா 7 பாட்டும் நல்லா ஒரு ஆல்பமாக வந்திருக்காரு. ஸோ அவர் தான் காரணம் 2 பேர் கூட. ஆடை படம் கதையை எத்தனை பேர் சார் ரிஜெக்ட் பண்ணாங்க? இல்லை சார், அது ஃபஸ்ட்டு சொன்ன ப்ரொடியூசருக்கும் பிடிச்சிருந்துச்சு, ஃபஸ்ட்டு சொன்ன ஆர்டிஸ்ட்டுக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்க ஒரு ஆள் நோ சொல்லியிருந்தா கூட நான் வேற ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் சொன்னேன், வீட்டுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சுன்னு, அப்புறம் வெளியே புரிய வைக்கிறது இன்னும் கஷ்டம். இன்ஃபேக்ட் இன்னி வரைக்கும் இந்த படத்தோட ஆடை ப்ரொடியூசர் வந்து மேயாதமான் இன்னும் பார்க்கல. அவர் வந்து மெரிட் ஆஃப் இந்த ஸ்கிரிப்ட், பொட்டென்ஷியலான ஸ்கிரிப்ட், இது நல்லா வரும்னு நம்பினார். இல்லைன்னா மேயாதமான் பார்த்துருந்தவரோலன்னு டவுட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கல அவர். அமலாபாலும் வந்து ஷூட் போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் படம் பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் படத்தை. அது வரைக்கும் அவங்களுக்கும் சினாப்சிஸ் பிடிச்சிருந்துச்சு. அவங்க சொல்கிறாங்களா இந்த மாதிரி கான்ட்ரவர்சியலாக ஒன்று நடிக்கணுன்றதுக்காக டெஸ்பரேஷனில் பண்ணாங்க, அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு வந்து நியூடாக அந்த பொண்ணு மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட கேரக்டர்னு ஒன்று இருக்கும். போல்டான பொண்ணு, இண்டிபெண்டான பொண்ணு, துருத்துருன்னு இருக்கும், அவளுக்குன்னு சில ஃபிலாசபிஸ் வச்சுக்கிட்டு ஜாலியாக வாழ்கிற பொண்ணுன்ட்டு. அந்த கேரக்டர் பிடிச்சி தான் அவங்க எஸ் சொன்னது. அப்புறம் ஷூட்டுக்கு போகிறது கொஞ்சம் முன்னாடி வரும்போது அவங்களுக்கு இதை எப்படி ஷூட் பண்ண போகிறோம் கேட்கும் போது எக்ஸைட்டிங் ஆச்சு, எப்படி எடுக்க போகிறோன்ற பயமே அப்போ தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களும் அந்த கேரக்டராக அவங்களுக்கு அவங்க டீனேஜ் டைம்ஸில் அவங்கள பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அவங்க வந்து ஜாலியாக இண்டிபெண்ட்டாக அவங்க வந்து 16 வயசு 17 வயசு 16 வயசில் ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்காங்க.
ஸோ அவங்க வளர்ந்ததும் சினிமா வேற வேற இல்லை, சினிமாக்குள்ளே தான் வளர்ந்துருக்காங்களே அவங்க. ஸோ எவ்வளோ அப் அண்ட் டவுனை பார்த்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சேலஞ்சிங்க. அதனால அவங்க எஸ் சொன்னாங்க. ஒரே ஒரு ஆள் தான், 2 பேருமே எஸ் சொல்லிட்டாங்க. ஆமாம், ஹீரோயின் அப்படிதான், அவங்களே எஸ் சொல்லிட்டாங்க. வேற யாரும் ஆப்ஷனே பார்க்கல. இல்லை நீங்க சொன்னது அப்படியே ஓகே. நான் சொல்லும் போது வந்து அந்த ரேஷ் ட்ரைனிங் கிடையாது. வீட்டிலேருந்து கிளம்புனாங்க, ஆஃபீஸ் வந்துட்டாங்கன்னு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு அந்த சிக்னல் டு சிக்னல் ரேசிங் வந்து தோணுச்சு பண்ணணுன்ட்டு. அது எண்ட்லேயும் கிளைமேக்ஸ்லேயும் வந்து அந்த பொண்ணு அதே மாதிரி ஒரு சிக்னல் வந்து நிற்கும் போது ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்றது காட்டணும், இல்லை ஓப்பன் எண்டாக காட்டணுன்றது தோணுச்சு. அப்போது சாமி பாட்டை அம்மாவுக்கு வச்சுட்டு அந்த அப்படியே இன்னொரு மெட்டலிக் வெர்ஷனாக இவனை காட்டலாம். அது மாதிரி இம்ப்ரோவைசேஷன் தான் இருந்துச்சே தவிர சீன்ஸாக எதுவும் தூக்கலை, அவங்களுக்காக மாற்றலை எதுவும். மற்ற அதே தான். இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமைக்கும் போது அவங்க வந்து இந்த மாதிரி கேரக்டர் எங்கெங்க இருப்பாங்க தேடுவாங்க டேரக்டர். அவங்க ஒவ்வொரு லொக்கேஷன் இந்த மாதிரி கேரக்டர் எங்கெங்க இருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் எந்த கேரக்டர் இப்போ ஹீரோயினி கேரக்டர் இருக்கும்போது உங்களோட கற்பனையா இல்லை ரியலிசம் பிளேஸில் போய் தெரியும் தெரில. ஆனால் நான் ஒரு சில நியூஸ் சேனலுக்குலாம் போகிறேன்ல, இன்டர்வியூஸ்க்கு போகிறேன், ப்ரொமோஷன் போகும்போது டீசர் ட்ரைலர் பார்த்துட்டே வந்து சார் அந்த பொண்ணு நான் தான் சார், என்ன தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க, நான் பார்க்க போகிறேன், நான் அப்படி தான் சுற்றுவேன் அப்படின்னு சொன்ன பொண்ணுங்க இருக்காங்க. நான் பர்சனலாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் நினச்சதெல்லாம் வந்து ஸ்டீரியோ டைப்பாக என்னென்னலாம் ஒரு பொண்ணுக்கு சொல்கிறாங்களோ அதெல்லாம் இல்லாமல் பண்ணால் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொண்ணு கிடைக்கும்னு நினச்சேன். அவள் தான் நம்ம இத்தனை வருஷம் தமிழ் சினிமா நமக்கு 2 பேர் தான் கொடுத்துருக்கு. ஒன்று ஓப்பனிங்லேயே கோயிலில் பெல் அடிப்பாங்க அந்த ஹீரோயின், இல்லைன்னா நடுறத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க ஜெனிலியா மாதிரி. இந்த மாதிரி 2 பேர் தான். ஒன்று கியூட்டு சப்பி ஜாலி இப்படி காமிப்பாங்க, இல்லைன்னா ஹோம்லி மங்களகரம் அழுதுருவாங்க விட்டா அந்த மாதிரி காமிப்பாங்க. ஸோ இது 2மே இல்லாமல் ஜெஸி மாதிரி பொண்ணுங்க, நீலாம்பரி மாதிரி பொண்ணுங்க இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ப்ராப்பர் மெயின் ஸ்ட்ரீம் படத்தில் ஒரு ப்ரோட்டகனிஸ்டாக அன்அப்பாலஜெட்டிக்காக சில கிராமருக்குள்ளே அடங்காத ஒரு பொண்ணாக காட்டணும்னு மட்டும் தான் நினச்சோம். அப்படி பண்ண ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். எனக்கு காமெடி மாதிரி என் லைஃப்பில் யாரும் பார்த்தது கிடையாது. அமலாபால் தான். இந்த சீனை அவங்க நியூடாக நடிச்சிருக்காங்கன்றது வந்து நாங்கள் ப்ரொமோஷன் டூலாக ஆக்கலை, யூஎஸ்பி ஆக்கலை. நாங்கள் என்ன பொத்தி மறைச்சி வச்சு அதை பண்ணாலுமே கூட படத்தில் வரும்போது கண்ணாப்பின்னு ஆயிரும். நாங்கள் ஆடியன்ஸை ப்ரிப்பேர் பண்ணலைன்னா டீசருக்காக கூவெல்லாம் வந்து தேட்டருக்குள்ளே பண்ணியிருப்பாங்க. அப்போ படமே பார்க்க விடாம நடந்திருக்கும். நாங்கள் சென்சாரை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்துச்சு, பொலிட்டிக்கல் பார்ட்டியை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்துச்சு, மீடியாவை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, ஆடியன்ஸை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது, எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி தான் படத்துக்குள்ளே வரும்போது ஒரு மைண்ட் செட்டோடு வர வச்சோம். இல்லைன்னா தேட்டருக்குள்ளே அதான் நடந்துடும் கண்டிப்பாக. சில இடங்கள்லாம் வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுற விதமே வேறையாக இருக்கும். நாங்கள் ஆடியன்ஸே பிரிச்சிட்டோம், நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா வரவே வேணாம். அது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணலைன்னா தப்பான ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க, இன்டர்வலில் எழுந்துச்சு போவாங்க குழந்தையோட. அதெல்லாம் எதுக்கு, அந்த மாதிரிலாம் வேணாம். ஏன்னா இன்னைக்கு பேரண்ட்ஸோட வராங்க. சில இடங்களில் 18+ சொல்லியிருந்தாலுமே கூட குழந்தைய அனுப்புகிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அது அந்த அப்ரோச் மாறணுன்றதுக்காக தான் பண்ணோம். அது நடந்திருக்கு. விஆர் மால்லே பிவிஆர்லேயே வந்து 12 வயசு பொண்ணு, 10 வயசு பசங்க அவங்க இல்லாமல் பேரண்ட்ஸோட பார்த்துருக்காங்க படம். ஃபோட்டோவே எடுத்து போட்டிருந்தாங்க, நெட்லேயே இருக்குது. அதெல்லாம் நடக்குது. ஹெல்த்தியான விஷயம் தான் அது. இல்லை நீங்கள் எனி டே நீங்கள் வந்து ஒரு சூப்பராக ஸ்கிரிப்ட் எழுதி பவுண்டாக ரெடி பண்ணி போய் படம் எடுங்க. யாருமே படம் பார்த்துட்டு படம் சூப்பராக எடுத்துருக்கீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, படம் நல்லா வந்திருக்குதான் சொல்லுவாங்க. வர்றது தான் படம். நீங்கள் சொல்லலாம் பாருங்க இந்த இடத்துல கை தட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஏற்றிருப்பீங்க, அங்கே கை தட்ட மாட்டான். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல சின்னதாக ஒரு ரியாக்ஷன் வச்சுருப்பீங்க, அதுக்கு தேட்டரே சிரிச்சிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் எடுத்தது அது வந்தது தானே. அதுமாரி வர்றதும் தான் சினிமா. அப்படி கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் சினிமா வந்து நீங்கள் இப்போ ஒரு 150 பக்கத்தை 2.25 மணி நேரம் படமாக்குறீங்கன்னா எத்தனை பெர்சன்டேஜ் நீங்கள் நினச்சிதான் மாற்றுறீங்களோ அங்கே தான் நீங்கள் வின் பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்ச மேயாதமானோட ஆடையில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10% வந்து நான் நினச்சதை ஸ்க்ரீனில் பார்த்து சந்தோஷம் இருக்குது. அது சென்சாருக்கு போகும்போது சென்சாரில் வழக்கமாக பேசாதான் அவங்க அந்த பொண்ணு முதுகு இப்படி தெரியுது பளிச்சுன்னு அந்த ஷார்ட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. இன்ட்ரோல் ஷார்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. என்னால் இன்ட்ரோல் பாயிண்ட்டே அதுதான். ஏன்னா அவங்க பயந்துட்டு எங்கே இருக்குன்னு திரும்பி பார்த்துட்டே வந்துட்டு கடைசியாக ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி முடியும். அந்த ஷார்ட்டு கேமரா பார்க்குற மாதிரி தான் முடியும். கிளைமேக்ஸ்லாம் அந்த பொண்ணு கேமரா பார்க்கும்போது முடியும். எல்லாம் பர்பஸாக எழுதி பண்ணது. அந்த ஷார்ட்டை தூக்கிட்டா எப்படி பண்ண முடியும் போது எனக்கு வேறு வழி தெரில, இல்லைன்னா அலோவ் பண்ண முடியாது ஷார்ட்டுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு வச்சு தான் அவங்க ஹேரை சிஜியில் எக்ஸ்ட்ராவாக போட்டோம், இன்னும் கொஞ்சம் முதுவை மறைக்கிற மாதிரிலாம்.
அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆச்சு. அப்புறம் சன்ஃப்ளவர் எக்ஸ்ட்ராவாக போட சொன்னோம், உடம்பு தெரியாத மாதிரி. அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணி வாங்க வந்தேன். நான் மது ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதே ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பேன்ட்டாங்க. மதுன்னு பேர் வச்சுக்கிங்க, ஏ தான் கொடுப்பேன் அப்படின்னாரு. சார் அது மதுன்றது பொண்ணு பேர் சார். இந்த மதுவும் இன்னொரு மதுவும் சேர்ந்து ஒரு நைட்டு ஒரு பையன் என்ன பண்ணது தான் சார் கதை அப்படின்னு சொன்னேன். அதான் இந்த மதுவும் இருக்குல்ல, அப்போ ஏ தான் கொடுப்பேன்ட்டார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி சார் அப்போ முகேஷ் ஆடு வந்துருந்துச்சு, என் பேர் முகேஷ், எனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுன்றோம்ல. அப்போ சொன்னேன், சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் முகேஷ் ஷேடுன்னு ஒன்று போடுறீங்க, அதை பார்த்துட்டு யாரும் குடிக்கிறது நிறுத்தல சார், முகேஷ்னு பேர் இருக்கிறதா நிறுத்திருக்காங்க. நீங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா தான் இருக்குது. அதனால் மதுன்னு பேர் வச்சு நான் அது மாதிரி பண்ண போதுன்னு சொன்னால் ஒரு பெல் அடித்து கால் அவனை கூப்பிடுங்க, யார் இந்த பையன் ஏன் இப்படிலாம் பேசுவான் அப்படின்லாம் சொல்லணும்னு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் பாட்டு. இப்போது அவங்க அப்படி சொல்கிறாங்க, ஒரு யூ சர்டிஃபிகேட் படம் கொடுக்குறாங்க. இப்போ சுனிதான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க, இந்த சைடு ஃபுல்லாக வெந்து போய் மாதுளை பழத்தை வெட்டி வச்ச மாதிரி இருக்குமோ, அது யூக்குள்ளே எப்படி வரும்? குழந்தை பார்த்து அதை பார்த்து பயப்படாத. ஆனால் அவங்க இன்டென்ஷன் என்னென்னா தம் அடித்தா இந்த பிரச்சனை வரும், இந்த அளவுக்கு வாய் வந்து போகுன்றது குழந்தைக்கு பதிய வைக்கணும்னு நினைக்கிறாங்களே. அப்போ கிராஃபிக்கலாக இம்பேக்ட்ஃபுல்லாக ஒன்று இருந்தால் தான் அவங்களால அந்த பயத்தை கிரியேட் பண்ண முடியும். அது நியாயம் பட்டுச்சுன்னா பண்ணி தான் ஆகணும். இதை பேசினேன், நான் இதை சொல்லியே பேசினேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவங்க ஒரு லேடி தான், அவங்க வந்து எனக்கு எந்த இடத்துலையுமே விரசமாக தெரியல. நான் பேடை ஓரமாக வச்சுட்டு படத்தை பார்த்துட்டு இருந்தேன், என்னால் கட்லீஸ்ட் கொடுக்க முடியாது, நான் செகண்ட் டைம் படம் பார்த்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. 2வது வாட்டி படம் பார்த்தாங்க. 2வது வாட்டி படம் பார்த்து தான் இதெல்லாம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரோல் பாயிண்டில் அப்படி பகிர்னு உங்களுக்கு பயம் வர்ற காரணமே அவங்க அப்படி உட்கார்ந்துருக்காங்க தான். அதனால தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே வந்து ஐயோ அந்த பொண்ணு மாட்டிக்கூடான்ற பதட்டத்து மேலே போகுது. நீங்கள் அந்த ஷார்ட்டை தூக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் படமே நீங்கள் நினச்ச ஃபீல்டில் இருக்காதுன்னு சொன்னேன். இதெல்லாம் பேசி தான் அதுக்கப்புறம் பையனா ஒன்று பொண்ணுனா ஒன்றும் இல்லை மானம், இதே பையனாக இருந்தால் வெளியே எழுந்துச்சி வந்திருப்பான்ல அப்படின்னாங்க. நான் ஒரு பையங்க, நான் எழுந்துச்சி வரமாட்டேன், நீங்கள் ஒரு பொண்ணாக பேசுகிறீங்க, பையனுக்கு தான் பையன் மானம் பற்றி தெரியும் அப்படிலாம் சொன்னோம். அதே திரும்பி நானும் கேட்டேன், நீங்கள் முதுகுக்கு இவ்வளோ சண்டை போடுறீங்களா மேடம், இது ஒரு பையன் முதுவாக இருந்தால் விட்டுருப்பீங்களான்னு கேட்டேன். சிரிச்சாங்க. கரெக்டு தான், யாராவது பூனைக்கு மணி கட்டணும், நீங்கள் கட்டுங்க நானும் சேர்ந்து கட்டுறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஷார்ட் விட்டாங்க. இப்படி தான் பேசி தான் வர வைக்கணும், என்ன பண்ணுறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.